திருவாக்கும் செய்கள் மங்கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் கீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆன்முகத்தானே காதலால் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்ணிடத்தில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊழல் குறித்தாள் பிள்ளை வாழ்ந்தனரே முதலாகச் சீர்படைத்த கொள்ளையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை அவர் பிராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குண்டத்தூர் சேர்க்கிறார் போற்றி. சரிங்க. அயிலூர் படையினர் நண்பர்களே, நம்முடைய திருமுறை சிந்தனையில இன்றைக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் திருப்பிரமபுரம் பதிகத்தில் கழுமலம் என்னும் பெயர் அமைந்த பதிகம் அயிலூர் படையினர் எனும் தொடக்கம் முதல் திருமுறை. அதை இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். இந்த பதிகம் முழுவதுமே வினை கரிசரும் அப்படிங்கிற பயனை பாடல்தோறும் சொல்லுகிறது. பொதுவாக திருக்கடைக்காப்பில் தான் பதிகத்தினுடைய பயன் சொல்றது வழக்கம். சில பதிகங்களில் பாடல் தோறும் பயன் சொல்லி அதை திருப்பதிகத்தில் தொகுத்து சொல்றது ஒரு வழக்கம். அது திருச்சிவபுரம் என்ற பதிகத்தில் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில பதிகங்களில் சில பாட்டுகளில் தனித்தனியாக பயன் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பதிகத்துக்கு பயன் நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி தேவாரத்தில் பல வகையாக அமைந்திருக்கிறது. இந்த பாட்டில், இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடல் தோறும் வினை கரிசரும் என்று பயன் சொல்லப்பட்டு திருக்கடைக்காப்பில் உயரடையா வினை சிந்தும் விண்ணவர் ஆற்றலின் மிக பொதுவா என்று 3 பயன் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இந்த பதிகம் ஒரு தனித்தன்மையுடைய பதிகம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேல பதியத்தை பார்க்கலாம். அயிலூர் படையினர் இடையினர் முடிமேல் அரவமும் மதியமும் விரவிய அழகர் மயிலுரு சாயல வனமுலை ஒருகால் மகிழ்பவர் வானிடை முகில்குல்கு மிடரர் பயில் ஒரு சரிதையர் எருதுகந்தேறி பாடியும் ஆடியும் பலிகொள்வர் வலிசேர் கையிலையும் பொதியிலும் இடமென உடையார் கழுமலம் நினைய நம் வினை கரிசு அருவி. இந்த பாட்டில் இறைவனை பல பெயரால் சொல்லியிருக்கிறார். படையினர், இடையினர், அழகர், மகிழ்பவர், மிடரர், சரிதையர், பலிகொள்வர், இடமென உடையார் என்று 8 பெயர்
இறைவனை சொல்லியிருக்கிறார். அத்தகைய சிறப்பினை உடைய இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற தலம் கழுமலம். அதை நாம் தியானித்தால், நினைதல் என்பது இந்த இடத்துல தியானித்தல். சாதாரண உலக வழக்கத்தில் நினைதல்னு சொன்னால் மறந்து போனவன்னா மீண்டும் நினைச்சு பார்க்கறது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எல்லாம் நினைதல் அப்படின்னு சொன்னால் மறந்து போனதை நினைக்கிறது அப்படிங்கிறது இல்லை. அதை ஒரு பொருளாக கருதுதல், தியானித்தல் என்று சொல்லுவோம். அப்படி தியானிப்போமானால் அதனுடைய பயன் நம்முடைய வினை நீங்கும். வினை அரும், வினை கரிசு அரும். ரெண்டா பண்ணிக்கலாம். வினை கரிசுன்னு ஒன்றா வராது, அப்படின்னா இக்கனா போடணும். வினை கரிசு அப்படின்னு வினை கரிசு வரும். வினை அரும், அதனுடைய கரிசு குற்றமும் வரும் அப்படின்னு சொன்னால் வினையும் நீங்கும். வினை நீங்கினாலும் வாசனையினால் வரக்கூடிய குற்றம் இருக்கும் அல்லவா, அந்த குற்றமும் நீங்கும். அதனால் வினை கரிசு. வினை கரிசுனா வினையாகிய கரிசு அப்படின்னா அப்படி இல்லை, வினை கரிசு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பாடலை முன்னால் ஒவ்வொரு பெயராக சொல்லி கொண்டு வந்தோம் அல்லவா, அதை பார்த்து சொல்லலாம். படையினர், எத்தகைய படையினர்? அயில் உரு படையினர். அயில் என்ற சொல்லுக்கு வேல் என்று அர்த்தம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல முத்தலை வேல், சோளம், இவருடைய படை சோளம் அல்லவா, அதனால அப்படி அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். அயிலூரு படையினர். விடையினர் ரிஷபாரூடராக வருவார்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சது. முடிமேல் அரவமும் மதியமும் விரவிய அழகன். அழகன் அவன் சடைமுடி உடையவனாலே அழகன். அதுல மதி இருக்கிறது ஒரு அழகு. பாம்பு இருக்கிறது அழகோ? அவனிடத்துல இருக்கிறதுனால அது அழகு. என்ன அழகு அதுல என்று கேட்டா, பாம்பும் மதியமும் ஒன்னோட ஒன்று பகையானது. அந்த பகையான ரெண்டு பொருளும் அங்கே கலந்திருக்கிறது. அதனால அரவமும் மதியமும் விரவிய கலந்திருக்கின்ற. அரவமும் மதியமும் சடையிலே கலந்திருக்கிறது. சடையிலே கலந்திருக்கிறதுனால அரவமும் மதியமும் தம்முள்ளே கலந்திருக்கின்றன அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அப்படி விரவி இருப்பதனாலே அது அழகு. அழகு என்பது கண்ணுக்கு தெரிகிற அழகு மட்டும் இங்கே இல்லைங்க. பகைப்பொருள் பகை நீங்கி நிற்பது ஒரு அழகு. அப்படி கருத்து வகையான அழகும் இங்கே சொல்லப்பட்டது என்று சொல்ல வேண்டும். மயிலூரு சாயல சாயல சாயலினை உடைய அப்படின்னு. வனமுலை ஒருகால் மகிழ்பவர், உமையம்மையை இடப்பாகத்தை உடையவர். வானிடை முகில் புல்கு மிடரர். மிடரர் மிடற்றினை உடையவர். அவருடைய மிடரு கருநிறமாக இருக்கும். எதை போல கருநிறமாக இருக்கும்? மேகம் போல கருநிறமாக இருக்கும். மேகம் என்னவா இருக்கும்? வானத்தில் இருக்கும். ஆகினால வானிடை முகில், அந்த முகில் புல்குதல், புல்குதல்னா சேர்ந்து இருத்தல் அர்த்தம், பொருந்தி இருத்தல் அர்த்தம். பொருந்தி இருத்தல் என்பது நிறத்தினாலே ஓமையாக பொருந்தும்படியாக இருத்தல் என்று அர்த்தம் பண்ணணும். வானிடை முகில் புல்கு மிடரர். பயில் ஊரு சரிதையர். சரிதையர் பலவேறு வகையான சரிதைகளை உடையவர். பயின்ற, அவர் பல செயல்களை செய்தவர். செய்ததனாலே பலவேறு சரிதை அவரை பற்றி உளதாயிற்று. அது என்ன அப்படின்னா, அட்டவீரட்டம் முதலானவர், அவன் இறைவன் செய்த திருவிளையாடல் முதலானவர். இவன் அடியார்கள் பொறுத்து அங்கங்கே அவ்வப்பொழுது அநேக செயல்களை செய்திருக்கிறானாகையினால பயில் ஊரு சரிதையர். எருதுகந்து ஏறி பாடியும் ஆடியும் பலிகொள்வர். பலிகொள்வர் பிச்சை எடுப்பான். பிச்சை எடுக்கிறதுனால அவன் வருந்துகிறானோ? அப்படி இல்லை, மகிழ்ந்து பிச்சை ஏற்கிறான். ஆடியும் ஆடியும் பிச்சை ஏற்கிறான். ஏன்? அன்பர்களிடத்திலே அன்பு விளைய வேண்டும் என்பதற்காக அவன் பிச்சை எடுக்கிறான். அன்பர்கள் பிச்சை இடுகிற பொழுது அவனுக்கு ஒரு சந்தோஷம், இவனிடத்திலே அன்பு தோன்றி இருக்கிறது, இவன் பக்குவம் உடையவனாக இருக்கிறான். ஒரு ஆன்மா பக்குவம் உடையதா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? இறைவனுடைய அடியார்களை கண்டா, இறைவனுடைய திருவேடத்தை கண்டா ஒரு மகிழ்ச்சி தோன்ற வேண்டும். அது தோன்றித்தானாலே அவனுக்குள்ள பக்குவம் அருந்தி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த பக்குவத்தை தோற்றுவிப்பதற்காக அவன் பிச்சை எடுக்கிறானே தவிர தனக்கு உணவு இல்லை என்பதற்காக அவன் பிச்சை எடுக்கிறது இல்லை. ஆகையினால ஆடியும் ஆடியும் பலிகொள்வர்.
அதற்கு மேல எருதுகந்து ஏறி பலிகொள்வர். பிச்சை எடுக்க வர்ற பொழுது வாகனத்துல வர்றான். வாகனத்துல வர்றான்னா ஏதாவது தேர்ல, குதிரையில, யானையில இப்படி வரக்கூடாதோ, எருதுல தான் ஏறிக்கொண்டு வரணும். எருதுகந்து எருதிலே ஏறிக்கொண்டு வருவதனாலே அவனுக்கு இழிவு ஒன்றுமில்லை, அவன் மகிழ்ச்சி உடையவனாக இருக்கிறான். எருதுகந்து ஏறுவதனாலே எப்படி மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னா, எருது என்பது இந்த இடத்துல திருமாலை குறிக்கிறது, தர்மத்தை குறிக்கிறது. தர்மம் தனக்கு நிலையில்லை என்று வருந்துகிற பொழுது என்னிடத்திலே இரு என்று சொன்னான். தர்மம் அவனை தாங்கிக் கொண்டு நிற்கிறது. அப்ப தர்மத்தின் மேலே அவன் எவர்ந்து இருக்கிறான். ஆகையினால அவன் மகிழ்ச்சி உடையவனாக. அதுக்கு மேல தன்னிடத்திலே பக்தி செய்தவனாகிய திருமால் தன்னை தாங்கும் போட்டு வரம் பெற்றானாகையினாலே, அவனுக்கு வரமளித்தல் என்ற வகையிலே எருதேறினானாகையினாலே, எருதேறினது பற்றி அவனுக்கு ஒரு இழிவு இல்லை. ஆகையினால எருது உகந்து ஏறி என்று சொல்லப்படும். எருது உகந்தேறி பாடியும் நாடியும் பலிகொள்வர். வலிசேர் கையிலையும் பொதியிலும் இடமென உடையார். உடையார் இடமாக உடையார். எதனை? வடக்கே கையிலை, தெற்கே பொதியும். தமிழ்ல பழைய காலத்திலிருந்து வடக்கே கையிலை மலைக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு உண்டோ அவ்வளவு பெரிய சிறப்பு தெற்கே பொதியின் மலைக்கு. அத சங்க காலத்திலிருந்து சொல்லி இருக்கிறான். அரசனை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னா இமயமும் பொதியிலும் போல வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறது ஒரு வழக்கு. பொற்கோட்டு இமயமும் பொதியிலும் போலும் அப்படின்னு பதித்து பெற்ற வாழ்த்திருக்கிறார். அது ஏன் பொற்கோட்டு இமயமும் பொதியிலும் போல வாடுறது அப்படின்னா, உலகத்துல அழிவில்லாம நிலைத்து நிற்கக்கூடிய இடம் இந்த ரெண்டு அப்படின்னு சிலப்பதிகாரத்துல சொல்லி நடுக்கின்றி நிலையர் என்பதை அல்லதை ஒடுக்கம் கூறார் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறாங்க. வடக்கே இமயமலையில இறைவன் எழுந்தருளியிருக்கிறான். தெற்கே சித்தர்கள், ஞானிகள், தவசிகள் இவர்களெல்லாம் பொதியின் மலையில இருக்கிறார்கள். வடக்கே இருக்கிறவங்க எல்லாம் பொதியின் மலையை தேடிட்டு வருவாங்க. நம்ம திருமூலர் அப்படி வந்தவர் தான். நெய்கண்டார்கருடைய பரஞ்சோதி முனிவர் அப்படி வந்தவர் தான். அகத்தியர் அப்படி வந்தவர் தான். இப்படி யாரை பார்த்தாலும் அங்கிருந்து புறட்டா இங்க பொதியில தான் நோக்கிட்டு வருவாங்க. அப்போ இறைவனுக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அவ்வளவு பெருமை இந்த முனிவருக்கு உண்டு. இறைவன் எழுந்தல் இருக்கின்ற கையிலைக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அவ்வளவு பெருமை இந்த பொதியின் மலைக்கு உண்டு. ஆகினால வலிசேர் கையிலையும் பொதியிலும் இடமென உடையார். வலிசேர் கையிலை, வலிசேர் பொதி. என்ன வலி? அழிவின்றி நிற்கின்ற வலி. அந்த வலியுடைய இரண்டு மலைகளையும் தனக்கு இடமாக உடையவராக அவர் இருக்கிறார். அத்தகைய பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற தலம் கழுமலம். கழுமலம் என்பது மலத்தை கழுவுகின்ற இடம், மலத்தை போக்குகின்ற இடம் அப்படின்னு பொருளுடைய சொல்லாக இருக்கிறது. ஆகையினால அதை நினைத்தால் நம்முடைய வினை கரிசு வரும். வினை கரிசற்றா ஆணவ மலத்துக்கு இடம் இல்லை, மாயாமலத்துக்கு இடம் இல்லை. வினை இருக்கிற வரையிலும் மாயாமலம், வினை முருகி இருக்கிற வரையிலும் ஆணவத்தினுடைய செயல் இல்லாத முருகும். வினை முருகுவதற்கு வழி இல்லைன்னா ஆணவத்தினுடைய செயல் இல்லை அப்படின்னு அர்த்தம். எனவே வினை கரிசு வரும் என்று சொன்னா ஏனைய இரண்டு மலங்களும் தாமே அழியும் அப்படின்னு. அடுத்த பாட்டு போலாம். கொண்டலும் நீளமும் குறை திரு இடர். கொண்டல் மேகம், நீளம் நீளமலத்து, குறை என்பது ஓமை. கொடுமுடி உரைபவர். கொடுமுடி என்று தளத்தை வைத்துக் கொள்ளலாம், அல்லது எங்கெங்கே மலை உண்டோ அந்தந்த மலை உச்சியில இவன் எழுந்திருப்பான் அப்படிங்கிறது. கொடுமுடி என்றால் உயர்ந்த மலை உச்சி என்று அர்த்தம். கொடுமுடி உரைபவர். திருக்காலத்தி மலையில இருக்கிறதுக்கு குடுமி தேவன் பேர். எதுக்காக குடுமி தேவன் பேர்? மலை உச்சியில எழுந்தருளி இருக்கிற இறைவனாகினால் அவருக்கு குடுமி தேவன். குடுமி என்பது அந்த மலை உச்சியில். அது போல
எங்கெங்க மலை இருக்கு. நாம் சாதாரண மலைன்னா முருகப்பெருமான் தான் இருப்பான் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ சங்க காலத்தில் அப்படிதான் சொல்லிட்டு மலைங்களாம் வந்து முருகப்பெருமான் தெரியும். அது சிவபெருமானுக்கும் அது இடம். சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் வேறுபாடு இல்லை, அது நாம் தெரியும். அதனால எங்கெங்க மலை உண்டோ அங்கங்கெல்லாம் சிவலிங்கம் இருக்கும். மலையே சிவஸ்வரூபம், மலையே சிவலிங்கமா சொல்றது ஒரு வழக்கு. திருவண்ணாமலை அப்படிதான் இருக்கு. அதனால கொடுமுடி உரைபவர், படுதலை கையர், தலையை கையிலே ஏந்தி இருப்பவர். படுதலை பட்டத்தலை, உயிரிழந்து போன படுதலை கையர். பண்டு அலர் அயன் சிரம் அறிந்தவர், பண்டு அயன் சிரம் அறிந்தவர். முதல்ல அவனுக்கு 5 தலை இருந்துதான். நானும் சிவபரம்பரை போன்றவன் நினைச்சான். அதனால அகந்தை நீங்குவதற்காக ஒரு தலை கிள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அலர் அயன், அலரிலே தங்கியிருக்கின்ற, பூமலரிலே தங்கியிருக்கின்ற என்று அர்த்தம். பண்டு அலர் அயன் திறம் அறிந்தவர், பொருந்தும் படர்சடை அடிகளார் பதி. பொருந்தும் சடை படர்சடை அடிகளார் பதி. அதன் அயலே இப்போ இனிமே தலத்தினுடைய வரணும்னு சொன்னார். மேல பாட்டுல முழுவதுமே இறைவனை சொன்னார். இந்த பாட்டுல முதல் பகுதியில் இறைவனை சொல்லி அடுத்தபடியா அவர் எழுந்தருளியிருக்கின்ற பதி என்று சொல்லி அதன் அயலே வண்டலும் வங்கமும் சங்கமும் சுரவும் மறி கடல் திரை கொணர்ந்து ஏற்றிய கரைமேல் கண்டலும் கைதையும் நெய்தலும் குலவும் கழுமலம் நினைய நம் வினை கை. பதியின் அயலே கடல் திரை உணர்ந்து கரைமேல் ஏற்றுகிறது. எவற்றை? வண்டல், வங்கம், சங்கம், வங்கம் கப்பல், சங்கம், சுரவு, சுறாமி, இவற்றை திரை கொணர்ந்து ஏற்றுகிறது, மோதுகிறது. மறிகடல் திரை கொணர்ந்து எற்றிய கரைமேல் கண்டலும் கைதையும் நெய்தலும் குலவும். கண்டல், கைதை, நெய்தல் இதெல்லாம் கடற்கரையில் இருக்கின்ற தாவரங்கள், தாழை. அத்தகைய கழுமலம் நினைய நம் வினை பரிசோதனை. அடுத்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. தமிழ்ல பாட்டு பாடுகின்ற புலவர்கள் எல்லாம் 1, 2, 3 என்று எண்ணை ஏறு வரிசையில் வச்சு பாடுவாங்க, இறங்கு வரிசையில் வச்சு பாடுவாங்க. இப்படியெல்லாம் பாடுறது ஒரு வழக்கம். அதுக்கு எண் அலங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாட்டில் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் 1லிருந்து 10 வரையிலும் எண்ணு பெயர்களை பயன்படுத்தி இந்த பாடலை பாடினார். 1லிருந்து 10 வரையிலும் எண்ணு பெயர்களை பயன்படுத்தி பாடியிருக்கார். ஆனால் எல்லாமே எண்ணு பெயரா அமைந்திருக்கிறதா என்றால் அப்படி இல்லை. ஒலி வகையான எண்ணு பெயராக நடக்கிறது. இப்போ நம்ம சிவஞான சித்தியார்ல ஒரு கோட்டன், இரு செவியன், மும்மதத்தன், நால்வாய், ஐங்கரத்தன். ஒரு கோட்டன் 1 என்ன பெயர், இரு செவியன் அதை எண்ணு பெயர்னு சொல்ல முடியாது, மும்மதத்தன் எண்ணு பெயர், நால்வாய் எண்ணு பெயர்னு சொல்ல முடியாது, ஐங்கரத்தன் எண்ணு பெயர். அப்புறம் 6 தருகோட்டம் பிறை என்பது 6 என்பது எண்ணு பெயர் இல்லை. ஆனால் 6 என்பது சொல்வகையால் எண்ணு பெயராக இருக்குது. இந்த மாதிரி எண்ணு பெயர் அமைக்கிறது வந்து சொல்வகையால் வைக்கிறது உண்டு, பொருள் வகையால் வைக்கிறது உண்டு. 2 விதம் உண்டுங்க. இது 2ம் கலந்துடும். எண்ணிடை ஒன்றினர், இரண்டினர் உருவம், எரியிடை 3னர், நான்மறையாளர் மண்ணிடை 5னர், 6னர் அங்கம், வகுத்தனர் 7இசை, 8 பண்ணிடை 9 உணர்ந்தவர், 10 பாடினின்று அடிதொழ மதனனை வெகுண்ட கண்ணிடை கனலினர், கருதிய கோயில் கழுமலம் நினைய நம் வினை கரிசனை. கண்ணிடை கனலினர் நெற்றிக்கண், கருதிய கோயில் ஆன்மாக்களுக்கு அருள் செய்வதற்கு இந்த இடம் பொருத்தமான இடம் என்று நினைத்து எழுந்தருளிய கோயில். அதனால கருதிய கோயில். கண்ணிடை கனலினர் கருதிய கோயில் கழுமலம் நினைய நம் வினை கரிசு. கண்ணிடை கனல் எதுக்காக இருந்தது? அது ஒரு காரியத்தில் பயன்படுது. அந்த பயனை சொல்றார். மதனனை வெகுண்ட கண்ணிடை கனல்.
அவர் கருதிய கோயில். அந்த கோயில்ல என்ன சிறப்பு அப்படின்னா, பக்தர் பாடி நின்று அடி தொழும்படியான கோயில். பக்தர்கள் எல்லாம் பாடி நின்று அடி தொழும்படியாய் அவர் அந்த கோயிலில் எழுந்திருக்கிறார். பக்தர் பாடி நின்று அடிதொழ மதனனை வெகுண்ட கண்ணிடை கனலினர் கருதிய கோயில் கழுமலம் நினையமம் நினைக்கை. பக்தர் பத்தி என்னும் குணமுடையவர். இங்க 10 என்னும் எண்ணு பெயராகவும் அது அமைஞ்சது. அதனாலதான் இந்த பாட்டு 1லிருந்து 10 வரையிலும் எண்ணு பெயரை 7 வரிசையிலே அமைத்து பாடிய பாடலாக இருக்கிறது என்று சொன்னார். ஆனா 10 என்பது ஒலி வகையில தான் 10 என்ற எண்ணு பெயரை நினைவூட்டி கொண்டிருக்கிறத தவிர அதுக்கு 10 என்று பொருள் இல்லை. ஆனா 10 என்று பொருளும் சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, அடியார் குணம் 10 என்று சொல்றது ஒரு வழக்கு உண்டு. அது திருநாக்கல் சுவாமிகள் ஒன்றுகளாம் என்ற பதியத்துல, விடந்தீர்த்த பதியத்துல பாடியிருக்கிறார். ஆகையினால பக்தர் 10 குணங்களை உடையவராகிய அடியார்கள் என்று வைக்கப்பட்டால் 10 என்பது எண்ணு பெயரையே குறிக்கும் என்ற சொல்லாகவும் ஆகும். இனி முதல்ல இருந்து பார்த்து கொண்டு வரலாம். எண்ணிடை ஒன்றினர். எண் என்று எண்ணம் அன்பால் நினைப்பவருடைய மனத்திலே ஒன்றி விளங்குபவர். ஒன்றி விளங்குதல்னா என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஆன்மாவும் அவனும் அபேதமாக பிரிப்பின்றி தோன்றாம அத்துவிதமாக கலந்து தோன்றுவார். அப்படிங்கிறனால எண்ணிடை ஒன்றினர். இப்படிதான் காஞ்சிபுரம் சாமி உரை எழுதியிருக்கிறார். எண்ணிடை ஒன்றினர். இன்னொரு பொருள், பொருள்களை எண்ணுகிற பொழுது அவனை ஒருவன் அப்படின்னு, அவனுக்கு ஏகன் ஒரு பொருள். அவன் தன்னியல்களை ஏகனாக இருக்கிறான். ஆன்மாக்களோடு கலந்து அவையவையாக இருக்கிற பொழுது அநேகனாக இருக்கிறான். அதனால ஏகன் அநேகன் அப்படின்னு அவனுக்கு ஒருவன் என்ற பெயர் தான் பொருத்தமான பெயர். அதே மாணிக்கவாசகர் ஒருவன் என்னும் ஒருவன் தான். அப்ப அவன் ஒரு பொருளாக இருக்கிறான். எனவே எண்ணிடை ஒன்றினர். பொருள்களை எண்ணுகிற பொழுது ஒன்று என்று எண்ணினா அவன் என்றான். இரண்டாவதா எண்ணுவதற்கு அவனை போல இன்னொரு ஆள் இல்லை. ஆன்மாக்களை எண்ணலாம், அது எண்ணிய அளவுபடாதது, அது எண்ணிலி. ஆகையினால அங்க 1, 2, 3 எவ்வளவு வேணாலும் எண்ணிட்டு போகலாம். இறைவனை எண்ணுகிற பொழுது ஒன்று என்று எண்ணிவிட்டா இரண்டாவதாக இன்னொருவர் எண்ணுவதற்கு இல்லாத. த்விதீய அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் சொல்றது உண்டு. இரண்டாவதாக வைத்து எண்ணுவதற்கு ஒருவரை இல்லாதவன் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கு. இரண்டாவதாக ஒரு பொருளே இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க. ஆனா நாம் என்ன சொல்லுகிறோம், இறைவனை ஒருவன் எண்ணிட்டா அவனை போல இன்னொருத்தன் இருக்கிறானா அப்படின்னு எண்ணினா இரண்டாவதா என்றதுக்கு ஆறு. அப்போ அவன் ஒருவன். அப்படி எண்ணிடை ஒன்றினர். இரண்டாவதா என்றதுக்கு ஒருத்தரும் இல்லையோ அப்படின்னு கேட்டா இன்னொருத்தர் இருக்கிறார், அவரை இரண்டாவதா எண்ணலாம். இரண்டாவதா எண்ணலாம்னா எந்த காரணத்தினால, அவரை போல பரம் என்று வைத்து இரண்டாவதா என்றதில்லை. அவருடைய திருவருளுக்கு உரியவர், அவருடைய அதிகாரத்தை பெற்றவர், அவருடைய அதிகாரத்தை என்றும் செலுத்தக்கூடியவர் என்று திருநந்தி தேவருக்கு இரண்டாவதா என்ற ஒரு வழக்கம் உண்டு. இறைவனுக்கு சம்பு அப்படின்னு பேரு, திருநந்தி தேவருக்கு த்விதீய சம்பு அப்படின்னு பேரு. த்விதீய அப்படின்னா இரண்டாவதா இருக்கின்ற. இறைவனை விட்டா அடுத்தாப்புல யாரு அப்படின்னு கேட்டா இவர் தான். அதுக்காக இறைவனுக்கு சமம் என்று அர்த்தமாயிடாது. அதை நாம் ஞாபகம் வைக்கிறது. ஆதீனங்கள்ல பீடத்தில் இருக்கிறவரை முதற்புறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார் அடுத்தாப்புல, அவருக்கு த்விதீய குறவர் அப்படின்னு பேர், இரண்டாவதா இருக்கக்கூடியவர். அடுத்தாப்புல பட்டத்துக்கு வர தகுதி அவருக்கு உண்டு, ஆனா அப்பொழுது அவர் த்விதீய குறவர் தான். அது மாதிரி த்விதீய சம்பு அப்படின்னு. அப்ப சிவபெருமானுக்கு ஒரு காலத்துல அவர் அதிகாரம் போயிடும், அப்புறம் இவர் வருவார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சிவபெருமானுக்கு அடுத்தாப்புல யாரு அப்படின்னு கேட்டா சிவபெருமானை போல தகுதி உடையவர். அங்கதான் கந்தபுராணமே முளைச்சு. பிரம்மன் போய் நான் ஒரு யாகம் பண்ண போறேன், இறைவன் அவி ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு போய் வேண்டான். சரி, திருநந்தி தேவரை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் தட்சணு கோபம்.
நீ போய் இவ்வளவு கேட்டியல்ல, அவன்லாம் நேரா வந்து அவி ஏற்றுக்கணும், திருநந்தி தேவர் அனுப்புறன்னு சொன்னானே, அவனுக்கு என்னத்துக்கு அவி கொடுக்கறது அப்படின்னு இல்லாட்ட கண்டவரான எங்க முளைக்கு போகும். அப்போ இறைவனை போய் அழைச்சா நான் நந்தி தேவரை அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? நம்முடைய அதிகாரத்தை பெற்றவன், நம்ம போலவே அவன் மதிக்கத்தக்கவன் அப்படிங்கிற ஒரு கருத்தை. அதனால அந்த ஒன்றினர் என்பதை நான் நினைவு எண்ணெடை ஒன்றினர், இரண்டினர் உருவம். அவர் உருவம் கொள்ளுகிற பொழுது தானும் சத்தியமாக இரண்டாக உருவம் கொள்கிறார். ஆணும் பெண்ணுமாகிய உருவம், இரண்டு உருவம். அஞ்சிரண்டுருவம் ஆயயம் அடிகள் அச்சிறு பார்க்கும்போது ஆட்சி கொண்டாரு. அஞ்சிரண்டு உருவம், ஒன்றுக்கொன்று மாறுபட்ட ரெண்டு உருவம். அன்றுதல்னா மாறுபடுதுன்னு அர்த்தம். ஒரு உடம்புல ஒரு பாதி ஆணும் ஒரு பாதி பெண்ணுமா இருந்தா அது ஒன்றுக்கொண்டு மாறுபட்ட வடிவம் தானே. அதனால அஞ்சிரண்டு உருவம் அப்படின்னு சொல்லி இரண்டினர் உருவம். உருவம் கொள்ளுகிற காலத்து தானும் தன் சத்தியமாய் ஆணும் பெண்ணுமாய் உருவம் கொள்ளக்கூடிய எரியடை மூன்றினர். எரியடை மூன்றினர்ங்கிறது ரெண்டு விதமா அர்த்தம் சொல்றாங்க. நம்ம தன்மாத்திரைகள் இருக்குது, அவைகள்லாம் குணம். அதில் ஒவ்வொரு தன்மாத்திரைக்கும் ஒவ்வொரு குணம் ஏறி இருக்கும். அந்த தன்மாத்திரையிலிருந்து பூதங்கள் தோன்றும், பூதத்திலும் அவ்வாறே ஒவ்வொரு குணம் ஏறி இருக்கும். இப்போ ஆகாயம் சப்த தன்மாத்திரை, சப்த தன்மாத்திரையிலிருந்து வருது, அங்கே சப்தங்கிற ஒரு குணம் இருக்கு. காற்று சப்தம் ஸ்பரிசம், அந்த ரெண்டு தன்மை அங்கே வருது. ஆனால் முக்கியமான தன்மை என்னன்னு கேட்டால் ஸ்பரிசம், அது கூட சப்தமும் இருக்கு. அடுத்தாப்புல தேயு, தேயு எங்கிருந்து வருது? அங்கே சப்தம் ஸ்பரிசம் ரூபம் மூணு. அப்போ தேயு என்பதில், தேயு என்ற தன்மாத்திரையில், தேயு என்ற போதத்தில், அதாவது ரூப தன்மாத்திரை, ரூப தன்மாத்திரை வந்து தேயு என்னும் போதத்தில் ஏனைய ரெண்டு கலந்து. எனவே எரியடை மூன்றினர். இப்படிதான் இதுக்கு அர்த்தம் சொல்லணும். இன்னொரு அர்த்தம் எழுதுறாங்க, எரியடை மூன்றினர்னா இந்த வேள்வித்தி மூன்றாக இருக்கிறவளா, இல்லத்தில் வழிபடுகிற தீ ஆகவனேயம், அந்த மாதிரி அந்த முக்தியை குறிக்கிறது என்று சில பேர் எழுதுறாங்க. அதாவது ரெண்டாம் பட்சமாக தான், முதல்ல சொன்ன உரை தான் சரி. தீயினிடத்திலே அவன் மூன்று குணம் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றது. பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. அது மாதிரி ஏன் அப்படி சொல்ல வேணும்னு கேட்டா, பின்னால மண்ணிடை ஐந்தினர்னு வருது. மண்ணிடை ஐந்துன்னா பிருத்திவியில அவன் 5 குணமும் உடையவனாக கலந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி, அதை போல இங்கேயும் சொல்ல வேண்டும். எனவே பின்னால வந்திருக்கிற மண்ணிடை ஐந்தினர் என்பதை கருதி எரியடை மூன்றினர் என்பதற்கும் இப்படித்தான் அர்த்தம் வச்சுக்கோம். மண்ணிடை 5, ஆறினர் அங்கம், 6 அங்கம், வேதம் 4, அங்கம் 6. இவை இறைவனாலே அருளி செய்யப்பட்டன. இறைவனால் அருளி செய்யப்பட்டவற்றிலே அவன் கலந்தும் இருக்கிறான். ஆகையினால ஆறினர் அங்கம். வகுத்தனர் 7. அதுக்கு மேல இருக்கிறது தான் பார்க்கணும். 8 சேர் பன்னிடை 9 உணர்ந்தவர். 10. இந்த பகுதிக்கு பாருங்க, இது 10க்கு அடைமொழியா போகும். 8 சேர் பன்னிடை 9 உணர்ந்தவராகிய 10. பண் என்பது பாட்டு. அந்த பாட்டில 9ஆம் சுவையும் பொருந்தியிருக்கு, 9 மெய்ப்பாடுகளும் பொருந்தியிருக்கு. ஆகையினால அவற்றை உணர்ந்தவர், உணர்ந்து 9வது சுவையில நிக்கிறவங்க, சமநிலையில நிக்கிறவங்க, அத்தகைய 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளவும். 9ம் உணர்ந்தவராகிய 10, 9ம் உணர்ந்து 9வது நிற்கின்ற 10. அந்த பாட்டு எத்தகையது? கலை சேர் பண். எத்தகைய கலை? 8 கலை, 8ஆகிய பெரிய கலை சேர்ந்த 10. 8 கலை சேர் 10 என்பதற்கு வேறு விதமாக உரை எழுதியிருக்கிறாங்க. அட்ட வித்தை அப்படின்னு ஒரு உரை எழுதி, 8 கலை சேர்ந்த அட்ட வித்தைகளோடு கூடிய கலை. அட்ட வித்தை என்ற வழக்கு இல்லைங்க, அட்டாதச வித்தை என்ற வழக்கு இருக்கிறது. 18 வித்தை. அந்த 18 வித்தை என்னங்கிறது நாம் பாஷ்யத்தில் படிச்சிருக்கோம். இன்னொன்னு 8 கலை என்பதற்கு அட்டமா சித்தி அப்படின்னு உரை எழுதுறாங்க.
அப்போ எட்டிருங்கலை சேர் அது பண்ணுக்கு அடைமொழியாக ஆகாது. அப்படி இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றமான உரை இருக்குங்க. எட்டிருங்கலை சேர் பண் என்பது பாடல், கலை என்பது உறுப்புகள். பாடலுக்குரிய உறுப்புகள் என்று சொல்ற பொழுது மாத்திரையிலிருந்து கூட்டி கொண்டு வரணும். அப்படி கூட்டி அந்த உறுப்புகளாலான பாட்டு அர்த்தம் பண்ணணும். அல்லது அம்மை முதலான வனப்பு 8, அந்த 8 சேர்ந்த பாட்டு, அந்த பாடலிலே உணர்த்தப்படுகின்ற 9 என்பது எவை என்று கேட்டால் 9 சுவைகள். அந்த 9 சுவைகளை அவர்கள் இருந்தால் தொடக்கத்தை உணர்கிற பொழுது நகை முதலியவற்றை உணர்வார்கள். கடைசியில பக்குவம் நிற்கிற பொழுது அவர்கள் சாந்தம் என்ற நிலையில இருப்பார். அவர்கள் தான் பக்தர்கள். அவர்களை ஒருவன் வழிபட்டு உபசாரம் செய்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட மாட்டாங்க, இன்னொருவன் வயதுரைத்தாலும் ரொம்ப வருத்தப்பட மாட்டாங்க. இது ரெண்டும் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அந்த 9 உணர்ந்ததுக்கு பயன் என்னன்னு கேட்டா 9வது நிற்கிறது பயன் அப்படின்னு. எனவே இது 10க்கு அடைமொழியாக இருக்கிறது. மற்றதெல்லாம் இறைவனை குறித்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது. இல்ல இதையும் இறைவனுக்கே பண்ணணும்னா பண்ணிடை 9 சுவையாக இருப்பவர் அப்படின்னு. பண்ணும் அவன்தான், பண்ணிலே இருக்கிற பொருளும் அவன்தான், அதனால் விளைகிற சுவையும் அவன்தான் என்று கொண்டு இறைவனுக்கே ஆகலாம். அப்புறம் அதை எங்க கொண்டு முடிக்கணும்? பண்ணிடை 9 உணர்ந்தவர் அதை எங்க கொண்டு முடிக்கிறது? கருதிய கோயில். எப்படி கருதிய கோயில்? 10 பாடி நின்று அடிதொழ கருதிய கோயில் அப்படின்னு சொல்லி 10 பாடி நின்று அடிதொழ மதனனை வெகுண்ட கண்ணிடை கலைஞர். இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை போல எண்ணலங்காரம் அமைந்த பாடல்கள் வேறு இடத்துலையும் வருகின்றன. அதெல்லாம் 9, 10 வரையிலும் வர்றதில்லை, 8ஓடவே நின்று போகும். இங்க இவர் 10 வரையிலும் இந்த பாடல்ல கொண்டு போயிருக்கார். அது ஒரு விசேடம் இந்த பாட்டுல அப்படின்னு நினைவு கொள்ள வேண்டும். மேவில் 1 விரிவுற்ற 2 3 ஆய் நாவில் 4 உடல் 5 6 7 இசையர் தேவில் 8 மேவிய செல்வம் பாவம் தீர்ப்பவர் திருவாஞ்சியம் பழிபோக்குவர் தம் அடியார்கள் அப்படின்னு சொல்லி திருவாஞ்சியம் தலத்தை பற்றி பதிகத்துல 8 வரையிலும் கொண்டு போயிருக்காங்க. அங்க தேவில் 8 இருந்து அஷ்டமூர்த்தத்தை குறித்து நிற்கிறது. இந்த எண்ணிருங்கலை சேர் அப்படிங்கிறது அங்க வரல. இன்னொன்னு இறங்கு வரிசையில மனந்திகழும் திசைகள் 8 7 8ல இருந்து இறங்குது. அங்க 9 கிடையாது. மனந்திகள் திசைகள் 8 7 இசையும் மலியும் ஆரங்கம் ஐவேள்வி இணைந்த 4 வேதம் 3 இருபிறப்பு என ஒருமையால் உணரும் குணங்களும் அவற்றின் பொருள்களும் குற்றம் மற்றவை உற்றதும் எல்லாம் உணர்ந்தவர் வாழும் ஓமமாங்குழியூர். திருவோமமாங்குழியூர் தலத்துல அது இறங்கு வரிசையில பாடியிருக்கிறார். 8ல இருந்து தொடங்கி இங்கதான் 9, 10 என்ற 2ம் அமைஞ்சிருக்குது. ஆகையினால அந்த பதிகங்களை காட்டிலும் இந்த பதிகத்துல ஒரு பொருள் சிறப்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆனா 8 என்பது பல பேர் பல விதமா எழுதுறாங்க. அஷ்ட சித்தின்னு ஒருத்தர் எழுதினார், அட்ட கலைகள் அப்படின்னு ஒருத்தர் எழுதினார். 9 என்பது எழுதாமலே விட்டு போயிட்டாங்க. அதாவது ஒரு இடம் ஒரு சிறப்பா வந்தானா மற்றவங்க இங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கிற பொழுது நமக்கு கிடைச்சது இதுதான். அதனால இப்ப நாம ஏதாவது பொருள் சொல்லணும் இல்லையா? அப்ப பண் என்பது பாடல், பாடல்ல இருக்கின்ற 9வது 9 சுவை, அந்த சுவையை உணர்ந்தவர் 10 அப்படின்னு கொண்டு போகணும். அப்ப அந்த பாட்டுக்கு 8 இருங்கலை சேர் பண் பாட்டுக்கு தான் அந்த 8 இருங்கலை சேரல் என்பது அடைமொழியாகிறது. அந்த 8 என்னங்கிறது செய்யுளுக்குரிய உறுப்புகள்ல வனப்புகள்ல வச்சு பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். செய்யுளுக்குரிய உறுப்புகள் என்று சொன்னா தொல்காப்பியத்துல ஏகப்பட்ட சொல்லி இருக்குங்க. ஆனா வனப்பு 8 தான் கரெக்டா சொல்லியிருக்கு. பின்னால வந்தவங்க செய்யுளை அப்படிதான் எழுத்து அசைக்கு பந்தம் அடிப்படை பாயம் என்று அப்படி கொண்டு போயிருக்கிறார்கள். அது ஏதாவது ஒரு வகையில் அந்த 8 என்பது அந்த பண்ணோடு சம்பந்தப்பட்டதாக அர்த்தம் பண்ணுவோம். அட்ட வித்தை என்றோ அஷ்ட சித்தி என்றோ அர்த்தம் பண்ணுவோம்.
அர்த்த சித்தின்னு அர்த்தம் பண்ணா 8 இருங்கலை சேர் பத்தர், பன்னிடை 9 பயின்ற பத்தர் அப்படின்னு அர்த்தம். அதை பற்றி பிறகு சிந்திக்கலாம். இப்ப இந்த அளவுல இருக்கணும். அடுத்த பாட்டுக்கு போகலாம். எரியோரு கரத்தினர் இமயவர்க்கு இறைவர் ஏறுகந்தேறுவர் நீருமை பூசி திரிதரும் இயல்பினர் அயலவர் புறங்கள் தீயழ விழித்தனர் வேய்குறை தோழி வரிதரு கண்ணினை மடவரல் அஞ்ச மஞ்சுர நிமிர்ந்ததோர் வடிவொடும் வந்த கரியுரி மருவிய அடிகளுக்கு இடமாம் கழுமரம் நினைய நம் வினை பரிசு. இதுல எரியோரு கரத்தினர், எரியேந்திய கரமுடையவர், அது எதை குறிக்கிறது? சங்காரத்தை குறிக்கிறது. மாயைதனை சுட்டு. இமயவர்க்கு இறைவர் தேவதேவர். யாதோர் தேவர் என்பார்க்கெல்லாம் தேவர் மற்றும் இல்லை, இவரை தவிர வேற யாரும் இல்லை. அதனால இமயவர்க்கு இறைவர். ஏறுகந்தேறுவர் முன்னே சொன்னோம். நீரு மெய்பூசி திரிதரும் ஜெயினர், இதுவும் சங்காரத்தை குறிக்கும். நீரு மெய்பூசி திரிதரும் ஜெயினர்னா எல்லாம் ஒடுங்குகின்ற காலத்து அவனிடத்துலதான் போய் ஒடுங்குவனும், அவனை தவிர ஒடுங்குவதற்கு வேறு இடம் இல்லை. எல்லாம் ஒடுங்கினவர்களும் எஞ்சி இருக்கிறான் அவன் ஒருத்தந்தான். எனவே ஒடுங்கினவெல்லாம் அங்க போய் தான் சேரணும். அதுதான் அவன் நீரு படிந்த மேனியனாயிருப்பதற்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி. அயலவர் புறங்கள் தீயழ விழித்தனர். புறங்கள் தீயழ விழித்தனர். ஒரு மங்கள பொருளாகிய சிவம் ஒரு நகரத்தை அழிக்கலாமோ அப்படின்னு கேட்டா அழிக்கலாம். ஏன்? அவர் அயலவர், ஆகையினால் அழிக்கலாம். சார்ந்தாருக்கு இன்பம் செய்வான். நலமிலருக்கு நலமிலன் நன்னாருக்கு, நன்னினருக்கு நல்ல. அயலவர் ஆகையினால் அவங்க நன்னாராயினாலும் நன்னார்களை ஒருத்து அருள் செய்ய வேண்டும். நன்னினவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். நன்னாதவர்களுக்கு நிக்கிரகத்தினாலே அனுகிரகம் செய்ய வேண்டும். நிக்கிரகமும் அனுகிரகம் தான் அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நிக்கிரகம் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது. இதுதான் வித்தியாசம். நிக்கிரகம் வெறுப்பினால் செய்வதில்லை, நேசத்தினால் செய்வது. நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது. அக்கிரமத்தினால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டறம் ஏற்றுகின்றன. எக்கிரமத்தினாலும் இறையருள் அருளே. இறை செயல் அருளே. திருவருளை அன்றி ஒன்றும் இல்லை. இறைவனுடைய செயல்ல 5 செயல் சொல்றோம். அந்த 5 செயல்ல சிருஷ்டி நல்ல செயல் நினைக்கிறோம், அனுகிரகம் நல்ல செயல்கிறோம், திதி நல்ல செயல்னு சொல்றோம், துரோகமும் சங்காரமும் நல்ல செயல்னு சொல்ல முடியாது, மறைப்பும் அழிப்பும் நல்ல செயல் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அவன் அருளினாலே செய்கிறான். எனவே அது அருளினால் நிகழ்ந்த செயல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அயலவர் புறங்கள் தீயழ விழித்தனர். அந்த அயலவர் புறங்கள் என்பதில் இன்னொரு விஷயம் நாம நினைவு கொள்ள வேண்டும். அது என்னன்னு கேட்டா, அவங்க இயல்பா சிவபூஜை பண்றவங்க தான். மத்தியில பிறருடைய அறிவுறுத்தலினாலே சிவபூஜை கைவிட்டார். திருமால் புத்தமுனியாக சென்று சிவநெறிக்கு எதிரான நெறியை போதுதான், அதனால கைவிட்டார். அது குற்றமாகிறது. அப்ப நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? சிவபூஜைன்னு செய்ய ஆரம்பிச்சுட்டா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இறைவன் திருவருளாலே வந்தது என்று கருதி கொண்டு அதை விடாம செய்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னா முன்னே செய்த பூஜைக்கும் பலன் இல்லாமல் போனா பலன் இல்லாம போகாது. நிக்கிரகத்தினாலே பலன் வரும். நிக்கிரகத்தினாலே வருவதை விட அனுக்கிரகத்தினால் வருவது நல்லதல்வா? ஆகினால எந்த வகையிலும் அனுக்கிரகத்தினாலே பலனை பெறுவதற்கு நாம் முயல வேண்டுமே தவிர நிக்கிரகத்தினாலே பலனை பெறுவதற்கு முயல வேண்டியதில்லை அப்படிங்கிறது நாம் நினைவு. அயலவர் புறங்கள் தீயழ விழித்தனர். அதுக்கு மேல ஒரு வருணனை பண்ணியிருக்கிறார்கள். ஒரு யானை ஒன்று உமையம்மை வருவும்படியாக வந்தது. அந்த யானையை உரித்து தோலை போர்த்தி கொண்டார். வேய்புரை தோழி வரிதரு கண்ணினை மடவரல் அஞ்ச. வேய்புரை தோலை உடையவள், வரியுடைய கண்ணை உடையவள், மடவரல் ரொம்ப இழப்பம் உடையவள், அடமை உடையவள். ஆகையினாலே அவள் அந்த யானையை கண்டு அஞ்சினாள். பரசிவத்தினுடைய சக்தியாயிருக்கின்ற பராசக்தி ஒரு யானையை கண்டு அஞ்சுவாளோ அப்படின்னு சொன்னா, இங்க பண்ணினதெல்லாம் ஒரு பெண் என்ற வகையிலே வைத்த வர்ணனையை ஒழிய சக்தி என்ற வகையில வைத்த வர்ணனையை.
சில காரியங்கள் நிகழ்கிற பொழுது பராசக்தியா இருந்தாலும் இவ்வாறு அவள் நடந்து கொள்வது இயல்பு. அப்படி அவள் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த கரியை வதம் செய்ய முடியாது. அது போல ராவணன் மலையை அசைத்தான், உமையம்மை நடுங்கினாள் அப்படின்னு சொன்னா உமையம்மை அவ்வளவு எளிமையானவளா? ராவணன் அசைக்கிற அசைப்புக்கு உமையம்மை அஞ்சுவாளோ அப்படின்னா, ராவணனை ஒருத்து அடக்க வேண்டும் என்று சொன்னா அதுக்கு ஒரு செயல் நிகழ வேணும் இல்ல, ஒரு காரணத்தினாலதான் ஒரு காரியம் நிகழ வேணும். அந்த காரணம் அவர்களாலே நிகழ்த்தப்படுகிறது. அப்படி அதுக்காகத்தான் சாதாரண பெண்ணை வர்ணித்தது போல வேய்புரை தோழி வரிதரு கண்ணினை என்று சொல்லி அதுக்கு மேல மடவரல், மடப்பம் வருதலை உடையவள் மடவரல். மடப்பம் என்பது அறியாமை என்னும் பொருளை உடையது. அப்போ இந்த துன்பம் எதனால வந்தது என்று அறியாதவள் போல, அந்த துன்பத்துக்கு அஞ்சுவள் போல அவள் இருந்தான். அந்த அஞ்சத்தை பரிகரிப்பானாக இவன் என்ன செய்தான்? அந்த கரியை உரித்தான். உரித்து போர்வை போட்டுவிட்டான். அவள் அஞ்சும்படியாக வந்தது ரொம்ப பெரிய யானையோ அப்படின்னு கேட்டா பெரிய யானை தான். நிறத்திலும் ரொம்ப கருகருன்னு இருந்தது, ரொம்ப உயரமாகவும் இருந்தது. மஞ்சு உற நிமிர்ந்ததோர் வடிவோடும் வந்த கரி. மஞ்சு உற வந்த கரி, மஞ்சுனா மேகம், மேகம் போல வந்த கரி. மஞ்சு உற நிமிர்ந்த, ரெண்டு தான் அர்த்தம் பண்ணணும். மஞ்சு உற வந்த கவி, கரி என்பதுல உரை என்பது ஓமை. மஞ்சு போல வந்த கரி. அப்புறம் மஞ்சு உற, மேகமண்டலம் அளவும் உயர்ந்து தோன்றும்படியாக வந்த கரி. அப்ப அது நிறத்தினாலும் பயப்படும்படியா இருந்தது, உயரத்தினாலும் பயப்படும்படியா இருந்தது. அவள் மடவரல் ஆயிட்டு அஞ்சாமல் இருப்பாளோ, ஆகையினால அவள் அஞ்சினாள் என்று அப்படி அர்த்தம் பண்ணணும். வேய்புரை தோழி வரிதரு கண்ணினை மடவரல் அஞ்ச மஞ்சு உற நிமிர்ந்ததோர் வடிவொடும் வந்த கரியுரி மருவிய அடிகளுக்கு இடமாம் கழுமலம் நினைய நம் வினை பரிசு. அடுத்த பாட்டு. ஊரிலிருந்திடு பலி தலை கலனாக உண்பவர். ஊரில பலிப்பாத்திரம், பிச்சை பாத்திரத்தை ஏற்றி கொண்டு போவார். எல்லாரும் எதிரேற்று வந்து பிச்சை இடுவார். ஊர் எதிர்ந்து இடு பலி. எதிர்ந்துன்னா ஏற்றுக்கொண்டு அர்த்தம். எதிர்தல் என்பது பகைத்தல் அர்த்தம் இல்லை, ஏற்றுக்கொள்ளுதல் அர்த்தம். ஊர் எதிர்ந்து இடு பலி தலை கலனாக உண்பவர். விண்பொலிந்து இலங்கிய ஒருவர், ஆகாயம் போல விளங்கிய ஒருவர். பாரெதிர்ந்து அடிதொழ விரைதரு நார்கள் பட அரவு ஆமை அக்கு அணிந்தவர். பார் எதிர்ந்து அடிதொழ, உலக மக்கள் எல்லாம் அவனை ஏற்றுக்கொண்டு, இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு அடிதொழ விரை தரும் மார்கள், மனம் மிக்க சாந்தணிந்த மார்களே, பட அரவு ஆமை அக்கு, அக்கு மணி சங்கமணி, அக்கு அணிந்தவர்க்கு இடமா நீரெதிர்ந்து இழி மணி நித்திலம் முத்தம் நிறை சுரி சங்கமோடு ஒன்மணி வரண்டி, வரண்டினா வாரிக்கொண்டு கார் எதிர்ந்து ஓதம் வன் திரை கரைத்துயர்த்தும் கழுமலம் நினையனும். இந்த பிற்பகுதியில, அதாவது நீரெதிர்ந்து என்பது வந்து இந்த கடற்கரை வர்ணனை செய்யப்படுது. சரி, அடுத்த பாட்டு. முன்னுயிர் தோற்றமும் இறுதியும் ஆகி. உயிர்க்கு முன்னே தோற்றமுமாகி உயிர்க்கு பின்னே இறுதியுமாகி. முன்னுயிர் தோற்றமும் இறுதியுமாகி சொல்லியா, அந்த முன் என்பதை கொஞ்சம் இடமாற்றி போடணும். முன் என்பது அங்க இருக்கிறதுனால பின் என்பது ஒன்று வருவித்து அர்த்தம் பண்ணி கொள்ளணும். தோற்றமும் ஈரும் ஆகி. தோற்றமும் ஈரும் ஆகின்னா எல்லா உயிரும் தோன்றுவதற்கு முன்னே அவன் தோன்ற, முளைத்தானே முன்னே தோன்றி அப்படின்னு சொல்லணும். முன்னுயிர் தோற்றமும் ஈரும். அப்போ அவன் சிருஷ்டிகர்த்தாவாகவும் இருக்கிறான், சங்காரகர்த்தாவாகவும் இருக்கிறான். முதல்ல இருக்கிற சிருஷ்டி, கடைசியில் இருக்கிற சங்காரம். ரெண்டையும் சொன்னா மத்தியில் இருக்கிற திதி தானே பிறக்கும். திதியிலே அடங்கினது தான் துரோகம். அதாவது திதி என்பது காத்தல். காத்தலாவது வினையை நுகரச் செய்வது. வினையை நுகரச் செய்கிற பொழுது அந்த வினையை மட்டுமே நுகர்வதிலே அந்த ஆன்மாவுக்கு கவனம் செல்ல வேண்டும், வேற எதுலையும் கவனம் செல்லாமல் மறைக்க வேண்டும். அப்ப துரோகம் அங்கே. இவ்வாறு அவன் வினை நுகர்ந்து கழித்தானான அனுக்கிரகம் தானே நுகரும். எனவே இவன் 5 தொழிலுக்கும் தலைவன் அப்படிங்கிறது சிறப்படும். இந்த 2 தான் சொல்லி இருக்கிறான், தோற்றமும் இறுதியுமாகி. இந்த 2 சொன்னதுனால மற்றதெல்லாம் தானே வந்து. முன்னுயிர் தோற்றமும் இறுதியுமாகி முடிவுடை அமரர்கள் அடிபணிந்து ஏற்ற.
அமரர்கள் அடிபணிந்தேத்த. அமரர்கள் என்று சொன்னாலே நம்மளோட ரொம்ப பெரியவங்க. ஏன்னா நாம மரணத்துக்கு ஆட்பட்டவர்கள், அவர்கள் மரணத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆகினால அமரர்கள். மரணமில்லாதவர்னு அர்த்தம் இல்லை, நம்ம விட கொஞ்சம் நீண்ட காலம் வாழ்வார்கள், அவ்வளவுதான். அமரர்கள் அடிபணிந்தேத்த விசேஷம் இல்லை. அதை விட விசேஷம் என்னன்னா முடியுடை அமரர்கள். நான் இந்திரன் அப்படின்னா அதுக்குண்டான அலங்காரத்தோட கிரீடத்தோட அவன் இருப்பான். நான் அக்கினி அப்படின்னு அவன் நிற்பான். நான் பிரம்மா அப்படின்னு அவன் நிற்பான். நான் விஷ்ணு அப்படின்னு நிற்பான். இவங்க எல்லாம் அங்க போனா இந்த முடியெல்லாம் அங்க காணாம போயிடும், ஒண்ணுமில்லாம போயிடும். அண்ணாமலையான அடிக்கமலம் சென்றிருந்து இன்னொரு முடியின் மணித்தொகை வீடு வைத்தார். அது மாதிரி முடியுடைய அமரர்களாயிருந்தும் அவனுடைய திருவடியை தொழுது வாழ்பவர்கள் அப்படின்னு ஞாபகம். முடியுடைய அமரர்கள் அடிபணிந்தேத்த பின்னிய சடைமிசை பிறை நிறைவித்த பேரருளாளனார் பேணிய கோயில் பொன்னியல் நறுமலர் புனலோடு தூவம் சாந்தமும் ஏந்திய கையினராகி கன்னியர் நாள்தோறும் வேடமே பரவும் கழுமலம் இணையனும் இணைப்பது. முன்னே படித்த பாடல்களில் தலத்தை வர்ணிக்கிற பொழுது கடற்கரை வர்ணனையே பண்ணார். கடல் அலைகளினாலே இன்னென்ன பொருளை கொண்டு வந்து ஏற்றுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் பக்தர்கள் நாள்தோறும் அடிதொழுது பரவ அப்படின்னு சொன்னார். இங்கே வேறு விதமான செய்தியை சொல்றார். கன்னியர் நாள்தோறும் பரவும் கழுமலம். மகளிர்கள் நாள்தோறும் வழிபாடு. கன்னியர் நாள்தோறும் பரவும். எதனை பரவுகிறார்கள்? வேடமே பரவும். இறைவனை பரவ வேண்டாமோ? வேடத்தை பரவினா போதுமோ? வேடம் என்பது திருநீரு இருக்கிறார்கள். வேடத்தை பரவினா போதுமோ? இறைவனை பரவ வேண்டாமோ அப்படின்னா வேடத்தை பரவுவதுதான் இறைவனை பரவுவது. இறைவன் ஆன்மாக்கள் செய்கின்ற பூசையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு 2-3 வழி வச்சிருக்கிறாங்க. அதுல வேடம் ஒரு வழி. மற்ற வழி என்ன அப்படின்னு கேட்டா திருக்கோயிலில் இருக்கிற லிங்கம். அப்ப திருக்கோயிலே இருக்கின்ற சிவலிங்கத்திலே சங்கமத்திலே எழுந்தருளி நின்று கொள்கிறான். தாவரத்திலே நின்று கொள்ளுகிறான் என்பது திருக்கோயில் இருக்கிற லிங்கத்திலே கொள்ளுவது. சங்கமத்திலே இருந்து கொள்ளுகிறான் என்பது அடியார்களிடத்திலே வெளிப்பட்டு நின்று கொள்வது. ஆகையினால முன்னே சொன்னதுல பக்தர்கள் நாள்தோறும் அடிதொழுது பரவும் சொன்னது சிவலிங்க திருமேனியிலே செய்கிற வழிபாடு. இங்க கன்னியர் நாள்தோறும் வேடமே பரவும் என்று சொன்னது அடியார்களிடத்திலே செய்கின்ற வழிபாடு. எனவே சிவலிங்க திருமேனியிடத்தில் செய்கின்ற வழிபாடு போல அடியாரிடத்தில் செய்கின்ற வழிபாடும் பெருமையுடையது அப்படிங்கிறத நீங்க சிவலிங்க திருமேனியிலே செய்கின்ற வழிபாட்டுக்கு பூஜா திரவியங்களாக என்னென்ன கொண்டு போகணுமோ அவ்வளவு திரவியங்களும் இங்கேயும் வேணும். அதை ஒரு அடுக்கு அடிக்கிறார் பாருங்க, என்ன பண்ணிருக்கிறார். பொன்னியல் நறுமலர், நல்ல மனம் மிக்க மலர், நல்ல அழகுடைய மலர். பொன்னியல் மலர் நறுமலர் தனித்தனியா பூட்டி கொள்ளலாம். பொன்னியல் நறுமலர் புனலோடு தூபம் சாந்தம். அப்போ தீர்த்தம் வேணும், தீபம் விளக்கு வேணும், வாசனை சாந்தம் வேணும். இதெல்லாம் சொல்லி இருக்கிறதுனால இன்னும் மற்ற பொருள்கள்லாம் பூசை பொருள்கள்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் ஏந்திய கையினராகி கன்னியர் நாள்தோறும் வேடமே பரவும். அந்த ஏகாரம் கொடுத்துட்டா வேடமே பரவும். திருவேடத்தை தொழுதலே இறைவனை தொழுதலாக வேடமே பரவும். அந்த சித்தியா பாட்டில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்குது. அது கொஞ்சம் மேலே போனவங்களுக்கு. அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா உள்ளத்திலே வைத்து தியானிக்கிறவர். அப்போ வழிபடுவதற்கு 3 இடம் இருக்குதுங்க. சிவலிங்க திருமேனி ஒன்று, அடியார் ஒன்று, நெஞ்சம் ஒன்று. அத தாவர சங்கமங்கள் எந்திரன் குருவின் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன் நீ பரந்தன்னை நாளும் நினைவையேல் நிறைந்த பூசை. அப்ப 3 இடம் நிறைந்த பூசை. நீ பரந்தன்னை நாளும் நினைவையேல், அது தியானம், அது நிறைந்த பூசை அப்படின்னு சொல்லி 3. இந்த 3ல 2 சாதாரணமானவர்கள், அதாவது புறத்திலே செய்கிற வழிபாடு உடையவர்கள். அப்ப அக வழிபாடு அதிலிருந்து வளர்ந்த நிலை அது. அக வழிபாடு செய்பவர்களுக்கு தியானம் என்று அந்த பாட்டு சொல்லியிருக்குது. அதுல இவர் வேடத்திலே வழிபடுகிற வழிபாடு இங்க சன்னியாசன சுவாமிகள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் என்று அடுத்த பாட்டு சொல்லலாம். கொலைக்கணித்தாவர் கூற்றுதை செய்தார். இது யமனை உதைத்தது.
குறைகடல் பணிந்தவர்க்கு அருளிய பொருளின் நிலைக்கு அணித்தாவர நினைய வல்லாரம் நெடுந்துய தவிர்த்தையும் நிமலர். கூட்டு உதை செய்தார் நிமலர். கூட்டு உதை செய்தார் என்று கர்த்தாவில் நிமலர் என்பதை வச்சுக்கோங்க. நிமலர் எத்தகையவர்? நெடுந்துயர் தவிர்த்த எம் நிமலர். நெடுந்துயராவது தொடர்ந்து வரக்கூடிய துன்பம், பிறவி துன்பம். நெடுந்துயர் தவிர்த்து யாருக்கு நெடுந்துயர் தவிர்ப்பார்? நினைய வல்லாருக்கு. மேல வேடமே பரவன்னு சொன்னோம்ல, இங்க அக வழிபாட்டு கொண்டு வந்தார் பாருங்க. அப்ப அங்க சிவலிங்க திருமேனி வழிபாடு சொன்னார். அது எத்தனாவது பாட்டு? இல்ல, 3வது பாட்டு. சரி, 10. சரி, அப்புறம் இந்த பாட்டுல வேடம் பரவுதல் சொன்னார். இங்க நினைய வல்லார் என்று சொன்னார். அப்ப சித்தியார்ல இருக்கிற 3 வழிபாடு இங்க வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் சாஸ்திரம் என்பது திருமுறைகள்ல இருந்து தான் வருது. திருமுறைகள்ல இருந்து தான் வருதுன்னா அப்படி அப்படியே தொகுப்பா ஒரே இடத்துல பார்க்க முடியாதுங்க. அது அங்கங்க குறிப்பா பார்த்து எடுத்துக்கொண்டு வந்து கேட்க. சரி, நினைய வல்லார் எப்படி நினைய வேண்டும்? குறைகடல் பணிந்தவர்க்கு அருளிய பொருளின் நிலைக்கு அணித்தாவர நினைய வல்லார். நினைக்கணும், அணித்தாவர அணுகி வரும்படியாய் நினைக்க வேணும். எதனோடு அணுக வேண்டும்? பொருளோடு அணுக வேண்டும். என்ன பொருள் அது? குறைகடல் பணிந்தவர்க்கு அருளிய பொருள் இருக்கு அல்லவா, அந்த பொருளை நாம் அணுகும்படியாய். குறைகடல் பணிந்தவர்க்கு அருளிய என்பது முன்னால நிகழ்ந்தது. முன்னாலே எத்தனையோ பேர் இறைவனுடைய திருவடியை பணிந்தார்கள். அவர்களுக்கு இறைவன் அருள் செய்தான். அந்த திருவருளை நினைந்து நாம் அவனை அணுகும்படியாய் நினைக்க வேண்டும். அப்படி அணுகும்படியாய் நினைத்தால் அவன் நம்முடைய நெடுந்துயரை களைவான் அப்படின்னு சொல்லி இங்க அக வழிபாட்டின் சிறப்பை சொல்லியிருக்கிறார். குறைகடல் பணிந்தவர்க்கு அருளிய பொருளின் நிலைக்கு அணித்தாவர நினைய வல்லாரும் நெடுந்துய தவிர்த்தயம் நிமலருக்கு இடமா. அதுக்கு மேல கடற்கரை சோலை வர்ணனை வந்துருக்கு, காணல் வர்ணனை. மலைக்கு அணித்தாவர வன்திரை முரல. கடல் அலை மலை போல உயர்ந்து எழுகிறது. மலைக்கு அணித்தாவர வன்திரை முரல மதுவிரி புன்னைகள் முத்தென அரும்ப. புன்னை அரும்பு முத்து போல. கலைக்கணம் காணலின் நிழலில் வாழும். காணல் கடற்கரை சோலை. அங்கே கலைக்கணங்கள் மான் கூட்டங்கள் மகிழ்ந்து வாழும். நிழலில் வாழும் என்பது ஒரு கவலையும் இல்லாம வாழும். ஒரு கவலையும் இல்லாம வாழுதுன்னா என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்டா, மான் என்பது எப்பொழுதும் வலிய விலங்குகளை கண்டு அஞ்சி கொண்டே இருக்கும். அது வந்துருமோ அது வந்துருமோன்னு பயந்து கொண்டே இருக்கும். இதை போல கழுமலம் போன்ற ஒரு சிவத்தலத்துல பொழில்ல மான் இருக்கும் என்று சொன்னா அதுக்கு பகையால் நலிகின்ற துன்பமே கிடையாதுங்க. அதை மறந்து அது வாழும். சங்க காலத்துல இமயமலையை ஒருத்தன் பாடினான். இமயமலை சாரல்ல முனிவர்களுடைய ஆசிரமங்கள் இருந்தது. அந்த ஆசிரமங்கள்ல மான்கள் இருந்தன. அந்த மான்கள் நல்ல நறுமணம் மிக்க புல்லினை உண்டது போல கனவு கொண்டு உண்டு கனவு கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறது. கனவு கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறதுனா கொஞ்சம் தூக்கம், நல்ல தூக்கம்னே சொல்ல வேணும். அரைகுறை தூக்கமா இருந்தா கனவும் வராது, தூக்கமும் வராது. ஏன் இது கனவு கண்டு கொண்டு தூங்குகிறது அப்படின்னா, தனக்கு பகை ஒன்றும் இல்லை ஆகையினால. பகை எப்படி இல்லையாகி போச்சு? அது இருக்கிற இடம் முனிவர்களுடைய ஆசிரமம். முனிவர்களுடைய ஆசிரமம் அதுக்கு பகை இல்லை. அது போல இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற கழுமலம் என்னும் தலமாதலில் இங்கே அதற்கு பகை இல்லை. எனவே நிழலில் வாழும் என்று சொல்லப்பட்டது என்று கொள்ளும். அப்ப அகிரிணை பொருள்களும் கூட பகையின்றி வாழும் என்று சொன்னா, உயர்தினை ஆகிய மக்கள் பிறவி பகையின்றி அங்கே வாழலாம் அப்படிங்கிறது. நீழலின் வாழும் கழுமலம் நினைய நம் வினை பரிசது. அதுக்கு மேல 8வது பாட்டு. புயம்பல உடைய தென் இலங்கையர் வேந்தன் பொறுவரை எடுத்தவன் பொன்முடி தின் தோள் பயம் பல பட அடத்தருளிய பெருமான் பறிவோடும் இனிதுரை கோயிலதாகும். வியன் பல விண்ணினும் மண்ணினும் எங்கும் வேறு வேறு உகங்களில் பெயருளதென்ன கயம் பலபட கடல் திரை கரைக்கு ஏற்றும் கழுமலம். இந்த பாட்டுல கழுமலம் என்னும் தலத்தினுடைய பெருமையை சொல்லி இருக்கிறாருங்க. எப்படி சொல்லியிருக்கா பாருங்க. வியன் பல விண்ணினும் மண்ணினும் எங்கும் வேறு வேறு உகங்களில் பெயருளதென்ன. வெவ்வேறு உகங்களில் வெவ்வேறு பெயருடையதாக அந்த கழுமல நகரம் நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னு பாடியிருக்காங்க.
கயம் பலபட கடல் திரை கரைக்கு எட்டும். கயம் யானை, கயம் பல பட யானை பல திரண்டு எழுந்து வந்தாற் போல திரைகள் வந்து மோதுகின்ற என்று அர்த்தம் பண்ணும். கடல் திரை கரைக்கு எற்றும் கழுமலம் நினைய நம் வினை பரிசு. கயம் என்பதற்கு நீர்நிலை என்று வைத்து திரைகள் வந்து மோதுவதனாலே அங்கங்கே தண்ணீர்கள் தேங்குகின்றன என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட இது பொருத்தமா தெரியுது எனக்கு. கயம் பல பட, பல யானைகள் என்று சொல். திரை சுரண்டு எழுந்து வந்து மோதுகிற பொழுது யானைகள் விரைந்து வருவது போல தோன்றுகிறது. கயம் பல பட கடல் திரை கரைக்கு எற்றும் கழுமலம் நினைய நம் வினை பரிசோதனை. அடுத்த பாட்டு. விலங்கலொன்றேந்தி வன் மழை தடுத்தோம். திருமாலுங்க கோவர்த்தனகிரியினால மழையை தடுத்தோம் அல்லவா. விலங்கல்னா மலை. விலங்கொலொன்றேந்தி வன் மழை தடுத்தோனும் வெறிகமழ் தாமரையோன் பிரம்மா என்று இவர் தம் பலங்களால் நேடியும் அறிவரிதாகிய பரிசினன். பரிசின தன்மை, பரிசினன் தன்மை உடையவன். தம் பலங்களால் நேடியும் தத்தம் வலிமையினாலே தேடினார்கள், ஆகையினால கிடைக்கவில்லை. இறைவனுடைய திருவடியை திருவருளாலே அடைய வேணுமே தவிர நம்முடைய முனைப்பினாலே அடைய முடியாது. அவர்கள் தம் பலங்களால் அடைய முயன்றார்கள், ஆகையினாலே அறிய முடியாத தன்மை உடையவனாக ஆனார். அதை குறிப்பிட்டுகிறார். தம் பலங்களால் நேடியும் அறிவரிதாய பரிசினன் மருவி நின்று இனிதுரை கோயில் மலங்கி வன் திரை வரையன பறந்து. திரைகள் கடல் அலைகள் ஒன்றோடொன்று மலங்கி திரை போல பறந்து, மலை போல பறந்து எங்கும் மறிகடல் ஓங்கி வெள் இப்பியும் சுமந்து கலங்கள் தன் சரக்கொடு. கலங்கள் தன் சரக்கொடு. கலங்கள்னு வந்துட்டா தம்முன்னு வரணும், தன்னு வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? கலங் கடன் சரக்கொடுன்னு பண்ணலாமோ? அப்படி பண்ணலாம். களம் மரக்கலங்கள், கடன் முறைமையான சரக்கோடு. முறைமையான சரக்கு என்பது என்னென்ன பொருள்களை கொண்டு வர வேண்டுமோ அந்தந்த பொருள்களை தவறாமல் கொண்டு வந்தது. அப்போ அந்த பிரிக்கிற பொழுது கலங் கடன் சரக்கோடு, கடனாகிய சரக்கு. கடனாகிய சரக்கு வந்து முறைமையாகிய சரக்கு என்று அர்த்தம் பண்ணலாம். அப்படி இல்லை கலங்கள் தன் சரக்கோடு அப்படின்னு பண்ணணும். அப்படி பண்ணா ஒரு சிக்கல் இருக்குங்க. கலங்கள்னு பன்மையை பிரிச்சுட்டு தன் என்பது போடக்கூடாது, தம் என்பது போட்டாதான் அந்த பன்மைக்கு போகணும். கலங்கள் தன் சரக்கொடு கலங்கடன் சரக்கொடு நிறக்க வந்து ஏறும் கழுமலம் நினைய நம் வினை கரிசொல்லும். ஆம் பல தவம் முயன்று அறவுரை சொல்லும் அறிவிலா சமணரும் தேரரும் கணிசே நோம் பல தவம் அறியாதவர் நொடிந்த மூதுரை கொள்கிறா முதல்வர். சிவபெருமான் சமணர்களும் பௌத்தர்களும் தம் அறிவினால் கட்டிய தத்துவ ஞானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றான். அவன் ஆன்மாக்களின் போட்டு தத்துவ ஞானங்களை அருளி செய்கிறான். அதை ஆன்மாக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஆன்மாக்கள் தம் அறிவினால் கட்டிய தத்துவ ஞானத்தின் வழியாய் அடைவதற்கு அவன் நிற்க மாட்டான். அது சொல்றார். அவங்களும் என்னென்னமோ தவம் பண்ணாங்க. ஆம் பல தவம் முயன்று அறவுரை சொல்லும் அறிவிலா சமணர். என்னங்க, பல தவம் முயன்றார்கள், அறவுரை சொன்னார்கள், அவர்கள் அறிவிலா சமணர்னு சொன்னாங்களே, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, தவம் முயன்றா சிவத்தை அடைகின்ற தவத்தை முயன்றிருக்க வேண்டும். அறவுரை சொன்னா சிவத்தை அடைகின்ற அறவுரை சொல்லி இருக்க வேண்டும். அவங்க ரெண்டுமே சொல்லலையே. அவங்க எங்க நின்றுட்டு இருந்தாங்கிறத நாம் காலையில பார்த்துமே. சமணர்களும் புத்தர்களும் எங்க நின்றுட்டு இருந்தாங்க? சித்தம் என்னும் தத்துவத்திலையும் குணம் என்னும் தத்துவத்திலையும் தானே அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஆகையினால அவர்கள் இறைவனை அடையும் தவம் செய்யாதவர்கள், இறைவனை அடையும் அறத்தை உரைக்காதவர்கள். ஆகையினாலே அவர்கள் சொன்ன அறவுரையை அவன் ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தான். முடிந்த மூதுரை கொள்கிலா முதல்வர். அவருடைய திருமேனியிலே சாம்பலும் பூசி வெண்தலை கடனாக தையலார் இடுபலி வையகத்து ஏற்று. தையலார் இடுபலி என்று குறிப்பு. பொதுவா பலியிட்டு என்று சொன்னா எல்லாரிடத்திலும் ஏற்றுக்கொண்டது சொல்லலாம். தையலார் இடுபலி என்று சொன்ன பொழுது அந்த தாருகாவனத்து நிகழ்ச்சியை தான் நாம் நினைவு. அங்கதான் பிச்சாடன் வடிவத்திலே சென்று முனிவர் மனைவியரது இல்லந்தோறும் நின்று பலி ஏற்றான் அப்படின்னு. தையலார் இடுபலி வையகத்து ஏற்று காம்பன தோழியோடு இனிதுரை கோயில் கழுமலம் நினைய நம் வினை
கலிகழு பாரிடை ஊரென உலகான் கழுமலம் விரும்பிய கோயில் கொண்டவர் மேல் வலிகழு மனம் மிக வைத்தவன் மறை சேர்வரும் கலை ஞான சம்பந்தன் சம்பந்தன தமிழின் ஒலிகெழு மாலை. இது பேர் ஒலிகெழு மாலை என்று உரை செய்த பத்தும் உண்மையினால் நினைந்து ஏத்த வல்லார் மேல். இதை தியானமா வைக்க வேண்டும், இதை புகழ்பாடலா வைக்க வேண்டும், உண்மையாய் உணர்ந்து சொல்ல வேண்டும். உண்மையினால் நினைந்து ஏத்த வல்லார் மேல். உண்மையினால் என்பது இந்த பதிகத்திலே சொல்லப்பட்ட மெய்ப்பொருள் கருத்துக்களினாலே என்று. என்னென்ன மெய்ப்பொருள் கருத்துக்கள் சொல்லப்பட்டது? அவனுக்கு என்னென்ன பேர் சொன்னமோ அதிலிருந்தே தத்துவங்கள் வருது. அவனுடைய வழிபாட்டு முறையில சிவலிங்க திருமேனி வழிபடுவது சொல்லப்பட்டிருக்கிறது, அடியாரிடத்தில் வழிபடுவது சொல்லப்பட்டிருக்கின்றது, நெஞ்சிலே நினைத்து தியானித்து வழிபடுகின்ற வழிபாடு சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி உண்மை பொருள்கள் பல இந்த பதியத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உண்மையினாலே தியானிக்க வேண்டும், அந்த உண்மையினாலே வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் அவருக்கு என்னென்ன வரும்? மெலிகெழு துயர் அடையா, மெலிதல் பொருந்திய துயர் அடையா, பிறவி துன்பா வராது. வினை சிந்தும். ஏன் துயர் அடையா? வினை போகுமே. இதுதான் ஒவ்வொரு பாட்டும் சொல்லிருக்கிற வினை கரிசதும் வினை கரிசதும். எனவே வினை சிந்தும். வினை சிந்தினால் என்ன ஆவாங்க? மனிதர்களாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே தேவர்களா போவாங்க, தேவர்களுக்கு தலைவராக போவாங்க. இதெல்லாம் பிரகிருதிக்கு மேல. அதுக்கு மேல போனா வித்யா தத்துவத்து உலகத்துல போவாங்க, அதுக்கு மேல போனா சுத்த தத்துவம். இப்படி படிப்படியாய் மேலே செல்லும். அதனால விண்ணவர் ஆற்றலின் மிக பெறுவார். விண்ணவர் ஆற்றல் பெறுவதற்காகவா இவ்வளவு சிரமப்படுறது அப்படின்னா, இங்கிருந்து போகின்ற போது நேரே திருவடி அடைகிற மார்க்கமும் உண்டு, படிப்படியாய் சென்று அடைகிற மார்க்கமும் உண்டு. அப்ப விண்ணவர் ஆற்றலின் மிக பொழிவார் என்று சொன்னா அவ்வாறு மேலே சென்று திருவடியை அடைவார்.